وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يعمل من الصالحات وهو مؤمن فأولئك يدخلون الجنة يرزقون فيها بغير حساب. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே முதலாவது சகோதரர் தம்பி உமர் அவர்கள் உடைய அருமையான ஒரு உறவை செவியேற்றுவிட்டு, பாருங்கள் சொர்க்கம் செல்வோம் என்ற தலைப்பில சில கருத்துக்களோடு உங்களோடு உரையாடுவதற்காக நான் இருக்கின்றேன். இந்த பாக்கியத்தை வழங்கிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தியவனாக, மூமின்களாக இருக்கக்கூடிய நமக்கு சொர்க்கத்தை பற்றிய செய்திகளையும் நரகத்தை பற்றிய செய்திகளையும் அது சம்பந்தமான குரானிய வசனங்களையும் தொழுகையிலே நாம் அடிக்கடி கேட்பதும், நம்முடைய சிந்தையிலே நரகத்தினுடைய சிந்தனையும் சொர்க்கத்தினுடைய சிந்தனையும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து தந்திருக்கின்றான் என்ற அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தியவனாக, அதை நினைவூட்டும் முகமாக இந்த தலைப்பை உங்களுக்கு முன்னால் நான் பேச கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமைக்குரிய சகோதரர்களே, சுவனம் செல்வதற்கான வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது சில செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், மௌதிஉ ஸௌத்தின் ஃபில் ஜன்னதி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. சுவனத்தில் ஒரு சாட்டை வைக்கின்ற சிறிதளவு இடம் இருக்கின்றது இல்லையா, அது உலகின் பொருட்களை விட சிறந்ததாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொன்னார்கள், அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன் மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா خطر على قلب بشر. அல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய அல்லாஹ் கூறுகின்றான், எந்த கண்ணும் காணாத, எந்த செவியும் கேட்காத, எந்த உள்ளங்களும் உணராத ஒரு இதை நான் என்னுடைய அடியார்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கேன் என்று சொல்லி அந்த சூனத்தை பற்றி அல்லாஹ் சொன்னதா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம் பார்க்கின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த சொர்க்கத்தினுடைய வாடையை நாம் நுகர வேண்டும் என்று சொன்னால், சொர்க்கத்தின் பக்கம் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அடிப்படையான ஒரு விஷயம், முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, நாம் ஷிர்க் செய்வதிலிருந்து, ஷிர்க் தொடர்பான எல்லா விஷயங்களிலிருந்தும் நாம் விடுபட வேண்டும். ஏனென்று சொன்னால், சொர்க்க செல்வதற்கு பெரும் தடையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஷிர்க். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்றான், وَمَنْ يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ حَرَّمَ اللَّهُ عَلَيْهِ الْجَنَّةَ. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை அவர்கள் மீது ஹராமாக்கி விட்டான், அவர்கள் மீது சொர்க்கத்தை தடுத்து விட்டான். அப்போ சோனம் செல்வதற்கு ஷிர்க்கினுடைய நிலையிலிருந்து நாம் அறவே விடுபட்டு அல்லாஹுவை ஏகத்துவப்படுத்தி தௌஹீதின் பக்கம் நாம் வாழுகின்ற பொழுதுதான் நமக்கு அந்த சுவர்க்கத்தினுடைய வழி நமக்கு இருக்கின்றது என்பதை ஆரம்பமாக அந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். நான் ஆரம்பத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு ஓதி காட்டினேன், وَمَنْ يَعْمَلْ مِنَ الصَّالِحَاتِ وَهُوَ مُؤْمِنٌ. அதாவது அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு இரண்டாவது காரணம் என்னன்னு சொன்னா,
நாம் மூமின்களாக இருக்க வேண்டும், நல்ல அமல்களை செய்ய வேண்டும். ஒருத்தன் நல்ல அமல்கள் நிறைய செய்கின்றான், ஆனால் அவன் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவனுடைய அந்த நல்ல அமல்கள் என்ன செய்யாது, அவனுக்கு சுவர்க்கத்தை பெற்றுத் தராது. அந்த சுவர்க்கத்தை பெற்றுத் தருவதற்காக அவன் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை அவனுக்கு முழுமையானதாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே அவன் செய்யக்கூடிய அந்த செயல்கள் அல்லாஹும் அவனும் தூதரும் காட்டிய வழிமுறையிலே அல்லாஹுக்கு விருப்பத்துக்குரிய வழிமுறையாக அது இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி தந்திருக்கின்றார்கள். சில செய்திகளை உங்களுக்கு ஹதீஸ்கள் வாயிலாக நான் சொல்ல விரும்பப்படுகின்றேன். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு கிராமவாசி வருகின்றார். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கின்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, தொழுகையிலிருந்து எனக்கு என்ன கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று கேட்கின்றார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, உபரியான தொழுகைகளை தவிர என்று சொல்லுகின்றார்கள். அதே போன்று நோன்பை பற்றி கேட்கின்றார், நோன்பை பற்றி சொல்லுகின்றார்கள். ரமலானுடைய நோன்பு அது அல்லாத உபரியான நோன்புகள் என்று சொல்லுகின்றார்கள். இப்படி ஷரியத்தினுடைய 2-3 கேள்விகளை அவர்கள் தொடுத்த பிறகு அவர் சொல்லுகின்றார், என்ன சொன்னா, நீங்க சொன்ன இந்த கடமையான இந்த இபாதத்துகளை நான் குறைக்கவும் மாட்டேன், கூட்டவும் மாட்டேன் என்று சொல்லி அவர் செல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃப்லஹ இன் ஸதக, அவர் உண்மையை சொல்லி இருந்தால் அவர் வெற்றி பெற்று விட்டார். அப்படி இல்லைன்னா அவ் தஹலல் ஜன்னா. ராவி அந்த வார்த்தையை என்ன செய்றாங்க, 2 வார்த்தை இப்படி சொன்னாங்களா அப்படி சொன்னாங்களா சொல்றதுக்காக இன் ஸதக அவ் தஹலல் ஜன்னா, அல்லது சுவர்க்கத்தில் அவர் நுழைந்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தியை பார்க்கின்றோம். அப்போ சுவனம் செல்வதற்கு அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் போன்ற இந்த காரியங்களை நாம் சரிவர அந்த கடமைகளை குறைவில்லாமல் நிறைவோடு செய்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு அதன் மூலமாக நமக்கு சுவர்க்கத்தை தருகின்றான் என்ற செய்தியை நாம் அதிலிருந்து பார்க்கின்றோம். இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உபரியான சுன்னத்துகள் 12 ரக்காத்துகள் சுன்னத்து முஅக்கதா என்று சொல்லக்கூடிய இந்த 12 ரக்காத்துகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மாமின் அப்தின் முஸ்லிமின் யுஸல்லி லில்லாஹி தஆலா குல்ல யௌமின் 12 ரக்அத்தன் ததவ்வுஅன் கைரல் ஃபரீதா இல்லா பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. சுன்னத்தான தொழுகைகளை அவன் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகள் நஃபீலாக யார் தொழுது வருகின்றார்களோ அவர்களுக்காக சுவனத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். முதலுடைய ஹதீஸ்ல கடமையான எல்லா விஷயங்களை பற்றிய செய்தி நமக்கு இருக்கின்றது. இந்த ஹதீஸின் வாயிலாக உபரியாக சொல்லப்படக்கூடிய சுன்னத்து முஅக்கதா என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகைகள் 12 ரக்காத்துகளை நான் பேணுவதன் மூலமாக சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை நமக்கு கட்டித்தரப்படும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அப்ப சுவர்க்கத்தை பெறுவதற்கான ஏராளமான வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இன்னொரு செய்தியை பார்க்கின்றார். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கின்றார்கள், நீங்க என்னப்பா, நான் என்ன சிறப்பான இந்த அமல்களை நீங்கள் செய்தீர்கள், நான் உங்களை இரவு நேரத்துல சுவர்க்கத்தில் எனக்கு முன்னால் உங்களுடைய காலடி ஓசைகளை நான் செய்யமெடுத்தேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலிடத்திலே கூறிய பொழுது, பிலால் சொன்ன பதில் என்ன சொன்னா, நான் எப்பவும் நான் ஒது செய்தால் அந்த ஒது செய்த பிறகு உபரியான தொழுகைகளை நான் தொழாமல் இருப்பதில்லை. 2 ரக்காத்துகளோ 4 ரக்காத்துகளோ என்ன செய்வாங்க, தொழக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு ஒதுனுடைய பிறகும் இந்த மாதிரியான நஃபிலான தொழுகைகளை தொழுவதன் மூலமாக சுவர்க்கத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு
நமக்கு அவருக்கு ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் காலடியுடைய அந்த ஓசையை கேட்கக்கூடிய அளவுக்கான ஒரு சிறப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிலாலுக்கு வழங்கி இருக்கிறார். இது பிலாலுடைய சிறப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அவருடைய அந்த நிரந்தரமான அந்த செயல், அந்த வுதுவுக்கு பிறகு தொடர்ச்சியாக அவர்கள் ஏற்படுத்திய அந்த நஃபிலான அந்த வணக்கம் அவர் சொர்க்கத்திலே ஒரு உயர்ந்த இடத்தை அவருக்கு பெற்றுத் தந்திருக்கின்றது என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். அப்ப உபரியான ஒரு வணக்கமும் இப்படி தொடர்ச்சியாக நாம செய்கின்ற பொழுது நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தருவதற்கு ஒரு காரணியாக அமைகின்றது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகின்றது. அதே போல இன்னொரு சந்தர்ப்பத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்றாங்க, யார் ஒருவர் வந்து உது செய்த பிறகு நாம துஆ செய்கின்றோம் இல்லையா, உது செய்து முடித்த பிறகு நாம் வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ். அப்ப இந்த துஆ செய்றோம். துஆ செய்கின்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் வந்து இந்த துஆவை உது செய்து முடித்த பிறகு இந்த வாசகங்களை கூறுகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய 8 வாயில்கள் எந்த வாயில்கள் விரும்பினாலும் அவர்கள் நுழைந்து கொள்ளலாம் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை சொன்னது மட்டும் அல்லாமல் இங்கே சொர்க்கத்துக்கு 8 வாயில்கள் இருக்கின்றன என்ற செய்தியையும் சொல்லி அந்த முழுமையான அந்த 8 வாயில்களுக்குள்ளும் விரும்பிவாறு செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை உது செய்து அதுக்கு பிறகு நாம் சொல்லக்கூடிய இந்த துஆவை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ் என்ன இந்த வாக்கியத்தை சொல்வதன் மூலமாக அந்த சுவனத்திலே 8 வாயில்கள் நுழையக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் பெற இருக்கின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, நாம் வந்து இப்போ ஒரு தொழுகைக்காக போகின்ற பொழுது தொழுகையினுடைய அந்த நேர நெருக்கடியில் தான் போய் உது செய்வதற்காக முற்படுகின்றோம். அப்படி முற்படுகின்ற பொழுது நம்மளை எத்தனை பேர் அந்த உது செஞ்ச பிறகு இந்த துஆவை வந்து தினந்தோறும் ஓதுகின்றோம்னு சொல்லி நாம் என்ன செய்யணும், மனசுல கேட்டுட்டோம். தவற விட்டு விடாதீங்க. இது நம்மளுக்கு சுவனத்தில் செல்வதற்கான ஒரு காரணியாக இது இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். அதே போன்ற வழியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய, கஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்களை அகற்றக்கூடிய காரியங்களை செய்தாலும் அது நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கின்றது என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விதமான ஹதீஸ்கள் அதுல வருது. ஒண்ணு வந்து ஒருவர் வந்து வழியில் கிடக்கக்கூடிய மரத்தினுடைய ஒரு கிளையை அது முஸ்லிம்களுக்கு இடையூறு செய்வதாக இருந்தது. அவர் என்ன செய்தார், வழியில் இருந்து அகற்றினார். அல்லாஹ் அவருக்கு என்ன செய்தார், ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அவருக்கு அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டான் என்ற ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸும் இருக்கின்றது. அதே நேரத்தில் சுவர்க்கத்தில் அவர் நடமாடி இருக்கக்கூடிய அந்த கிளையோடு நடமாடி இருந்தார் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியும் அந்த ஹதீஸ்ல வருகின்றது. 2 விதமான ஹதீஸ்களையும் ஒன்று சேர்த்து அதாவது மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு வழியிலே அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, துன்பத்தை விளைவிக்கக்கூடிய மரங்கள் உடைந்திருந்தால், முள்கள் ரோட்ல இருந்தா, முள் தரக்கூடிய வழிபோக்கர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமானாலும் அதை அவர்களுக்காக நாம வந்து அகற்றி விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பலனாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரியான கஷ்டம் கொடுக்கக்கூடிய பொருளை, அசிங்கங்களை, நோவினை செய்யக்கூடிய விஷயங்களை வழிபாதையில் இருந்து அகற்றுவதற்கான நன்மையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றார் என்ற செய்தியை பார்க்கின்றோம். அதே போன்று அந்த சுவனத்தை அடைவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தடவை சொன்னாங்க, குல் உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னத இல்லா மன் அபா, என்னுடைய உம்மத்திகள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் நிராகரித்தவர்களை தவிர என்று சொன்னார்கள். மன் அத்தானி தஹலல் ஜன்னா வ மன் அஸானி ஃபக்கத் அபா என்று சொன்னார்கள். யார் என்னை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் சுவனம் செல்வார்கள், யார் என்னை மறுக்கின்றார்களோ அவர்கள் நிராகரிக்கப்படுவார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். அப்ப சுவனம் செல்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியிலே நாம் செல்லும் போது நமக்கு சுவனம் கிடைக்கின்றது என்ற செய்தி இந்த செய்தியின் வாயிலாக தெரிகின்றோம்.
அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மூமினாக வாழக்கூடிய மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே இந்த சமூகத்துக்கு சொல்லக்கூடிய அனைத்து நன்மையான காரியங்களையும் நமக்கு சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகம் நரக நெருப்பிலிருந்து, தீமையிலிருந்து அவர்கள் பாதுகாக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நமக்கு எச்சரித்து சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக நாம் பின்பற்றுகின்ற பொழுது அதற்கு சன்மானமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொர்க்கத்தை தர காத்திருக்கின்றான். அப்ப சொர்க்கம் கிடைப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளை பின்பற்றுவது கண்டிப்பாக அமைகின்றது என்ற செய்தி இந்த செய்தியின் வாயிலாக பார்க்கின்றோம். இதே போல இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது அனாதைகளை பராமரிக்கக்கூடியவர்களும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று சொல்லி 2 விரல்களை காட்டி என்ன செய்றாங்க, அவர்கள் நெருக்கப்படுத்தி காட்டுகின்றார்கள். அனாதைகளை பராமரிக்கக்கூடிய விஷயம் என்பது சமூகத்தில அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகின்றது என்று சொன்னால், அனாதை வந்து தாய் தந்தை இல்லாமல், தந்தை இல்லாமல், பொறுப்புதாரிகள் இல்லாமல் அவர்கள் படக்கூடிய சிரமங்களையும் அதனுடைய யதார்த்த நிலைகளையும் நான் நம் முன்னால் நம்முடைய உலகத்திலே வாழுகின்ற பொழுது அனாதைகளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முஹப்பத்தும், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளாக இருந்தாலும் சரிதான், கல்வியாக இருந்தாலும் சரிதான், ஆதரவாக இருந்தாலும் சரிதான், எல்லாவற்றையும் இழந்து நிற்கக்கூடிய ஒரு குழந்தையை நாம் அரவணைத்து அவர்களுக்கு வாழ்க்கை அமைத்து கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் இதற்கு மூலமாக நமக்கு சொர்க்கத்தை தருகின்றான். சொர்க்கத்தை தந்தது மாற்றமில்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகின்றான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சுற்றி தரும். அதே போன்று இன்னொரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். அஹ்மத் நசாயில வரக்கூடிய இந்த செய்தி, ஒரு வாலிபர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போருக்காக அனுமதி கோருகின்றார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்றார்களா என்று கேட்கின்றார்கள். அப்ப அந்த சஹாபி சொல்கின்றார், ஆம், என்னுடைய தாய் உயிரோடு இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, துரீதுல் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் வேணுமா கேட்கிறாங்க. கால நாம், சஹாபி சொல்றார், ஆமா வேணும். கால இல்சிமா ஃபைனல் ஜன்னத தஹ்த அக்தாமிஹா என்று சொல்கின்றார். நீங்க போய் அவரோடு ஒட்டிக்கிடுங்க, நெருங்கிடுங்க, தாயோடு எரிங்க. ஏன்னு சொன்னால் தாயினுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அஹ்மத் நசாயில வருது. இதை நாம் பார்க்க வேண்டிய என்னன்னு சொன்னா, ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத், மிகப்பெரிய இபாதத். அதிலே கலந்து கொண்டு உயிர் நீர்ப்பதற்காக, அதை கலந்து கொண்டு உயிர் நீத்தால் சொர்க்கத்தை அடைந்து கொள்வோம் என்ற உன்னதமான ஒரு நிலை இருக்கின்ற அந்த கடமையான அந்த ஜிஹாதில் பங்கு கொள்வதற்காக ஒருவர் அங்கே அனுமதி கோருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியாத பெற்றோர்கள், வயது வந்த பெற்றோர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு பணிவிடை செய்வது என்பது அந்த ஜிஹாதில் கலந்து கொள்வதை விட சிறந்தது என்ற செய்தியை இந்த செய்தியின் வாயிலாக சொல்லித் தருகின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இங்கே பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய விஷயத்தை, குறிப்பாக தாய் மட்டும் தனியாக இருக்கின்ற பொழுது ஒரு சமூகம் அந்த தாயை எப்படி நடத்துகின்றது என்ற ஒரு நிலையை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். 2 பேரும் இருக்கின்ற பொழுது நிலை ஒன்றாக இருக்கும். இருவரில் ஒருவர் இறந்தபோது, குறிப்பாக பெண் மட்டும் தனியாக இருக்கின்ற பொழுது பெரிய வாஞ்சனைகளை என்ன செய்யல, அவர்கள் பல நிலைகளில் அவர்கள் கஷ்டப்படக்கூடியதை நாம் பார்க்கின்றோம்.
அப்போ பிள்ளைகள் தான் அவர்களை அரவணைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த அரவணைக்கக்கூடிய அந்த பொறுப்பு ஜிஹாதை விட சிறந்தது என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இதே மாதிரி இன்னொரு செய்தியை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. இவருடைய கடைசி செய்தி மரணத்திற்கு முன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி வரடைக்கின்றாரோ, அது அவருடைய வாழ்க்கையின் கடைசி வார்த்தையாக இருக்கின்றதோ, தஹலல் ஜன்னah, அவர் சுவனம் செல்வார் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். இந்த வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும், கேட்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர வேண்டும். எவ்வளவு பெரிய வாக்கியம் என்று சொன்னால், வாழ்நாள் முழுக்க பல தவறுகளை செஞ்சிருப்போம், பல குற்றங்களை செஞ்சிருப்போம். இதெல்லாம் தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை மொழியக்கூடிய அந்த பாக்கியத்தை மரணத்தினுடைய இறுதி தருவாயிலே நமக்கு தருகின்றான் என்று சொன்னால், அதுவும் சோனம் செல்வதற்காக காரணியாக என்ன செய்தோம் அமைந்துவிடும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ரபியா பின் கஅப் என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நாள் இரவு நான் இரவை அவர்களோடு இருந்தேன். அப்போ உது செய்வதற்காக அவருடைய தேவைகளுக்காக தண்ணி கொண்டு வந்தேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏதாவது கேளுப்பா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah என்று அந்த சஹாபி சொன்னார். சூனத்தில் உங்களோடு இருக்க நான் ஆசைப்படுகின்றேன் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். ஒரு உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்கின்ற பொழுது, உலகத்தினுடைய கனிமத்து பொருள் எனக்கு தாங்கன்னு கேட்டிருக்கலாம், எனக்கு பிறகு கல்யாணம் முடித்தாங்க அந்த ஏதாவது உதவிகளை கேட்டிருக்கலாம், அல்லது ஏதாவது பதவிகளை கேட்டிருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த சஹாபிய பெருமக்கள் எப்படி வாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், வாய்ப்பு கிடைத்தால் சொர்க்கத்தில நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று ஒரு ஆசைப்படுகின்றார் என்று சொன்னால், ஈமானிய வளத்தில் அவர்கள் வாக்கப்பட்ட ஒரு நிலையினால அவர்கள் கேட்டாங்க, அவ் கைர் தாலிக், இதை தவிர வேற ஏதாவது இருக்கின்றது இல்ல, எனக்கு அதுதான் வேணும் சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, ஃபஅய்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், உபரியான தொழுகைகளை அதிகமாக தொழுவதன் மூலமாக இந்த விஷயத்தில் நீ எனக்கு உதவி செய்ய என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நாம் அல்லாஹ்வுடைய அந்த முராஃபகத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் அந்த நெருக்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், உபரியான தொழுகைகளை அதிகமாக நாம் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்கின்றார்கள். இதே போன்று செய்யுதுல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய, நாம் தினமும் காலையிலும் மாலையிலும் திக்ர் செய்யக்கூடிய அந்த திக்ரை செய்யுதுல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லுகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாசகத்தை நமக்கு இப்படி சொல்லி தந்தார்கள், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த் خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت واعوذ بك من شر ما صنعت وابوء لك بنعمتك علي وابوء بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. இந்த துஆவை யார் காலையில் ஓதி மாலையை அடைவதற்கு முன்னால் மௌத்தாகி விடுகின்றாரோ, அல்லது மாலையில் ஓதி காலையை அடைவதற்கு முன்னால் மௌத்தாகி விடுகின்றாரோ, மின் அஹ்லில் ஜன்னah என்று சொன்னார், அவர்களை சொர்க்கவாதி என்று சொன்னார். மாஷா அல்லாஹ். சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கான எளிமையான முறைகளை எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு சொல்லி தந்தார்கள். அப்போ அந்த எந்த விஷயத்தை நாம் நாடுகின்றோம், எந்த விஷயத்தின் பக்கம் நமக்கு ஈர்ப்பு இருக்கின்றதோ, அந்த தேடுதல் இருக்கின்றதோ, அதை அடைவதற்கு ஒவ்வொரு மனிதனும் விரும்புவான். எனக்கு வியாபார தேடல் இருக்கின்றது, பொருளாதார தேடல் இருக்கின்றது, ஒரு பெண்ணுடைய தேடல் இருக்கின்றது, அல்லது பதவி தேடல் இருக்கின்றது என்று சொன்னால், அதற்கான எவ்வளவு முயற்சிகளை நாம் மேற்கொண்டு அதை அடைவதற்கு முற்படுகின்றோமோ, அதை விட மேலாக
நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு உலகத்தில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற அந்த லட்சியம் இருக்கின்றது இல்லையா? அந்த லட்சியத்தை அடைவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தந்தார்கள். அதனுடைய சில வழிமுறைகளை உங்களுக்கு சில செய்திகளின் வாயிலாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வருகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சஹாபா பெருமக்கள் அந்த சூழத்தினுடைய தேடலை எப்படியெல்லாம் அவர்கள் தேடினார்கள், ஆர்வப்பட்டார்கள் என்ற செய்திகளை நாம் ஹதீஸிலே பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நான் ரெண்டு சம்பவங்களை அதுல சொல்ல முக்கியமாக விருப்பப்படுகின்றேன். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, உஹத் அன்று ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, நான் இந்த போரிலே கொல்லப்பட்டால் நான் எங்கு இருப்பேன் என்று கேட்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் இருப்பார் என்று சொன்னார். இன்னொரு ஹதீஸ்ல வருகின்றது, அந்த சஹாபி தன்னுடைய கையில பேரித்தம்பழத்தை சாப்பிடுவதற்காக வைத்திருந்தார். அந்த அந்த பேரித்தம்பழத்தை தூக்கி எறிந்து விட்டு என்ன செய்தார்? போரிலே குதிக்கின்றார். அந்த போரிலே அவர் ஷஹீதாக்கப்படுகின்றார். அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு விட்டு போரில் கலந்து கொள்ற அளவுக்கு அவருக்கு நேரம் இல்லை. சொர்க்கத்தை தவறு விட்டுருவோமோ அந்த பயம், அல்லது சொர்க்கத்தின் மீது உள்ள ஆசை, இந்த பேரித்தம்பழத்தினுடைய அந்த ருசியை காட்டிலும், அந்த பசியை காட்டிலும் அதை அவரை மிகுத்து போர்க்களத்திலே குறித்து தன்னுடைய உயிரை அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது, சஹாபா பெருமக்கள் சொர்க்கத்தை எப்படி நம்பியிருந்திருப்பார்கள்? அப்ப ஒரு விஷயத்தை அடைந்து கொள்வதற்கான ஒரு வெறி மனிதனிடத்தில் இருக்க வேண்டுமா இல்லையா? அப்ப அந்த ஆசையினுடைய உச்சகட்டம், தன்னுடைய உயிர் போனாலும் எனக்கு அடுத்த வாழ்க்கையில் சோனம் இருக்கின்றது என்ற அந்த நம்பிக்கை, அசைய முடியாத நம்பிக்கை சஹாபாக்களை ஜிஹாதுடைய மைதானத்தில சுறுசுறுப்பாக எதிரிகளை களம் கண்டு உயிரை தியாகம் செய்யக்கூடிய அந்த உணர்வோடு இறங்கி இருந்தார்கள் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய சொர்க்கத்தை பற்றிய நம்பிக்கை அந்த சஹாபா பெருமக்களுக்கு இருந்தது என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். இதே போல ஒரு செய்தி நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்லே அமர்ந்திருக்கின்ற பொழுது சொல்லுகின்றார்கள், இப்போ ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாசி என்று சொல்லுகின்றார். அப்பொழுது ஒரு மனிதர் வருகின்றார், உது செய்துவிட்டு இடது கையிலே தன்னுடைய செருப்பை தூக்கியவாறு பள்ளிக்குள்ளே வருகின்றார். முதல் நாள் வருகின்றார். அப்ப அந்த மனிதரை நாங்கள் அடையாளம் கொண்டோம். 2 நாளும் இதே செய்தியை சொல்லுகின்றார். அதே மனிதர் தான் வருகின்றார். 3வது நாளும் அதே மனிதர் தான் வந்தார். அப்பொழுது அப்துல்லா இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அப்போ என்னதான் அமல் செஞ்சார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாதி என்று சொல்லிட்டாங்களே. பாருங்க, கூட இருக்கக்கூடிய ஒரு சஹாபியை, ஒரு தோழரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப வருவாரு, அவர் சொர்க்கவாதி, நீங்க சொர்க்கவாதி பார்க்கணும், அவர் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இவர் சொர்க்கவாதியா, என்ன இவற்றை சிறப்பு இருக்குது என்பதை பார்ப்பதற்காக அந்த சஹாபி இடத்துல, அன்சாரி தோழர் அவரிடத்துல போய் கேட்கிறாங்க, என்னுடைய தகப்பனாரோடு சண்டை வந்துட்டுது, 3 நாளைக்கு வீட்டு பக்கம் வரமாட்டேன் என்று நான் சொல்லி வந்துட்டேன், அதனால உங்களோடு இந்த 3 நாளும் தங்கிக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் என்று கோரிக்கை வைக்கின்றார். அந்த சஹாபியும் அனுமதி வழங்கிவிட்டார். 3 தினங்கள் அவர்களோடு தங்கி இருக்கின்றார்கள். இரவெல்லாம் முழித்து அவர் என்ன செய்கிறார், எப்படிப்பட்ட இபாதத் செய்கிறார், எப்படி இவருக்கு சொர்க்கவாசினா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி சொன்னார்கள் என்பதை பார்ப்பதற்காக 3 நாள் தங்கி பார்க்கிறாங்க. அவர் சாதாரணமாக எல்லாரும் செய்வது போன்று தொழுகைகளுக்கு போகின்றார், வருகின்றார், இரவு நேரத்துல தஹஜ்ஜுத் தொழுகின்றார். இதுவும் புதுசாக அவருக்கு புதிதாக எக்ஸ்ட்ராவாக எதுவும் செஞ்சதா அவருக்கு புரியல. 3 நாள் தங்கிட்டு சொல்றார்,
அப்போ நான் வந்து எங்க வாப்பா கூட சண்டையெல்லாம் போடல. இப்படி நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு ஒரு மனிதர் வருவார். அவர் சொர்க்கவாசியை பார்க்கிறதா அவரை பாருங்கன்னு சொன்னாங்க. அப்ப 3 நாட்கள் நீங்கள் தான் வந்தீங்க. அப்ப நீங்கள் வந்த பொழுது என்ன அப்படி ஒரு காரியத்தை செய்கின்றீர்கள்? அதற்காக உங்களுக்கு சொர்க்கவாசின்னு சொன்னாங்களே என்று பார்ப்பதற்காகத்தான் உங்களோடு நான் தங்கினேன் அப்படின்னு சொல்லி அவர்ட்ட வந்து சொல்றார். சொன்ன உடனே ஆமா அவர்ட்ட வந்து சொல்றாங்களா, அவர் சொன்ன உடனே என்ன செய்றாரு, இல்லப்பா நீங்க என்ன பார்த்தீங்களோ அதுதான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னா அவரு மனிதர் திரும்பிடுறார். திரும்பின பிறகு கூப்பிட்டு சொல்றாங்க, இல்ல நான் வந்து என்னுடைய மனசுல யார பற்றிய தவறான எண்ணங்களையும் நான் என்ன செஞ்சுக்கிறது இல்ல, மனசுல வச்சுக்கிறது இல்ல. அதே போன்று அல்லாஹ் யாருக்கா வந்து கொடுத்துட்டான்னு சொன்னா, பொருளாதாரத்தை கொடுத்துட்டான்னு சொன்னா, நான் அந்த விஷயங்கள நான் பொறாமைப்படுவதும் இல்ல. இத தவிர நான் எனக்கு பெருசா சிறப்பு ஒரு சமயம் இதனால சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு அவர் என்ன செய்றாரு, தன்னுடைய சாப்டர முடிச்சுக்கிட்டார். இந்த ஹதீஸ்ல ஒண்ணு ஒரு சஹாபி அந்த சொர்க்கத்தை அடைவதற்கான அந்த ஆசையை எப்படி ஒரு சொர்க்கவாசி ஆனார் என்ற தேடல் அந்த சஹாபிக்கு வந்தது. அதை பார்ப்பதற்காக என்ன செய்றாங்க, 3 நாட்கள் அவரோடு பின்தொடர்ந்து அந்த ஆர்வம், நம்மளுக்கும் இந்த மாதிரியான சொர்க்கம் கிடைக்க வேண்டுமே என்ற அந்த ஆர்வத்தை நிலைநாட்டுவதற்காக அந்த சஹாபி என்ன செய்றார், முயற்சித்தார் என்ற ஒரு செய்தி. 2வது விஷயம், நாம சோனம் செல்வதற்கு யாரை பற்றியும் எந்த மனிதர்களை பற்றியும் நம்முடைய உள்ளத்துல குரோதங்கள், கபடங்கள், பொறாமைகள், தீய எண்ணங்களை விட்டு நம்முடைய உள்ளங்களை நாம் பரிசுத்தப்படுத்திட்டோம் என்று சொன்னால் அது நமக்கு சோனம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பை என்ன செய்து நமக்கு பெற்றுத் தருகின்றது என்ற செய்தியை நாம் இந்த இதுல இருந்து நாம படிக்க முடிகின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, சோனம் செல்வதற்கான எளிமையான வழிமுறைகளை நாம இதையெல்லாம் செஞ்சா சோனத்துக்கு செல்ல முடியும். சஹாபா பெருமக்கள் சோனம் செல்வதற்காக எப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் செய்தார்கள். சுவர்க்கம் என்பது சும்மா சாதாரண விஷயம் இல்லை. துவா செஞ்சோம் சுவர்க்கம் இல்ல, குர்ஆன் வேலையும் சொல்லிட்டு அம் ஹஸிப்தும் அன் தத்குலுல் ஜன்னah, நீங்க என்ன சும்மா போயிட்டு சொர்க்கத்தில் நுழைஞ்சிடலாம் நினைச்சிட்டீங்களோ? இல்ல, இதுக்கு முன்னால் வந்தவர்களுக்கு பல கட்டங்கள் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். துன்பத்துக்கு மேல் துன்பம், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம். நீங்க போய் அந்த யுத்தத்தினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் பாருங்க. அங்கேதான் அந்த கஷ்டங்களை உணர்ந்து அவர்கள் தவித்து போறார்கள். அலா மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்? அந்த அளவுக்கு கடினமாக இருந்து அதில் பொறுமை காத்து வாழக்கூடியவனுக்குத்தான் சுவர்க்கம் இருக்கின்றது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயத்தை நாம பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்கள்ல பொதுவாக ஷஹீதாக்கப்பட்டவர்கள் சுவர்க்கத்துக்கு செல்வாங்கிற செய்தியெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிதான் சஹாபாக்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட மறுமையை நேசித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம். ஒரு யுத்தம் வருகின்றது. அந்த யுத்தத்துல முஸ்லிம் சமூகம் வந்து பெரிய ஒரு போர், தபூக் யுத்தம். அது தபூக் யுத்தத்துக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, பொருளாதார நெருக்கடி ரொம்ப கடுமையானதாக இருக்கின்றது. அப்ப சொல்லுகின்றாங்க, மன் ஜஹஸ ஜைஸுல் உஷ்ரதி ஃபஹுவ ஃபில் ஜன்னah அப்படிங்கிறான். இந்த மாதிரி இந்த போரை அத வந்து அல் உஸ்ருன்னு சொல்லுது, குர்ஆனும் சொல்றான். சாஅத்துல் உஸ்ரத்தின்னு சொல்லி வருதுல. உஸ்ரத்னா தபூக்குடைய யுத்தத்தை குறிக்கக்கூடிய அந்த கடினமான அந்த போர்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த போருக்காக வந்து போர் படையை தயார் செய்கின்றார்களோ அவர் சொர்க்கத்துக்கு செல்வார் என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்கின்றார். நாம பார்த்தோம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
தன்னுடைய முழுமையான பொருளாதாரத்தை அதில் கொண்டு கொட்டினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதி பொருளாதாரத்தை கொண்டு கொட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர்ட்ட கேட்கின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? என்ன பாக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே, அல்லாஹ்வுடைய தூதரை தான் பாக்கி வச்சிருக்கேன். சுப்ஹானல்லாஹ். அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக தன்னுடைய முழு பொருளாதாரத்தை தியாகம் செய்யக்கூடிய சஹாபியுடைய முதல் நிலையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். போட்டியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதுக்கு முன்னால் செய்யாத அளவுக்கு பெருங்கொண்ட பொருளாதாரத்தை இந்த போருக்காக செய்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஏராளமான நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களும் 50 வலிமை வாய்ந்த குதிரைகளையும் தபூக் யுத்தத்திற்காக அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த என்ன செஞ்சாங்க, அந்த போர் படைக்காக தியாகம் செய்தார்கள் என்ற வரலாறு இருக்கின்றது. இந்த வரலாறு எல்லாம் அவர்கள் இவ்வளவு தியாகம் செய்தது பெருமைக்காக அல்ல, சொர்க்கத்தை அடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொர்க்கத்தை பெற்றுத் தருவதற்காக அந்த சஹாபாக்களை அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக யார் உஸ்னுடைய அந்த போர்ப்படையை தயார் செய்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார் என்று சொன்னார்கள். அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக அந்த சஹாபிய பெருமக்கள் உயிரையும் உடைமைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் சொர்க்கத்துக்கு தயாராக என்று சொன்னால் சொர்க்கம் லேசாக கிடைக்காது. சொர்க்கம் அவ்வளவு எளிதானதல்ல. வெறும் துவாக்களை ஓதுனால் இல்லை, அதுவும் ஒரு காரணியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. நமக்கு முன்னால் நம்ம பார்க்கிறோம், சொர்க்கத்தை அடைவதற்காக ஒரு சமூகம் நமக்கு முன்னால் முஸ்லிம் சமூகம் சின்னாபின்னப்படுத்தப்படுகின்றது. எதிரிகளால் வஞ்சிக்கப்படுகின்றார்கள், துன்புறுத்தப்படுகின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மூமின்களாக இருந்து நல்லவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் சொர்க்கத்தை நோக்கியவர்களாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவர்களை உண்மையான ஷுஹதாக்களாக சொர்க்காதிகளாக அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அவர்களை ஆக்குவார். இந்த சஹாபிய பெருமக்கள் செய்த இந்த தியாகம் இருக்கின்றதே, இது அவர்கள் சூனத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும், சூனத்தில் இட வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வளவு நேசிக்க வேண்டுமோ அவ்வளவு அந்த அளவுக்கு சஹாபாக்கள் நேசித்தது போன்று நம்முடைய எல்லா நிலைகளிலேயும் நாம் தியாகம் செய்வதற்கு உடலால், உயிரால், பொருளால் எல்லாத்தாலும் நாம தியாகம் செய்வதற்கு நாம தேவை. என்னப்பா உலகம் வேண்டுமா சொர்க்கம் வேண்டுமா என்று சொன்னால் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு எப்படி பெருத்தம் பலத்தை தூக்கி எறிந்துவிட்டு களத்தில் இறங்கி உயிரை மாய்த்து கொண்டாரோ அது போன்ற ஒரு உணர்வை தன்னுடைய பொருளாதாரத்தை முழுமையாக அவர்கள் என்ன செஞ்சாங்க, போருக்காக தியாகம் செஞ்சாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு உணர்வு என்று சொன்னால் சொர்க்கம் சும்மா கிடைக்காது. எல்லாத்தையும் இழந்து விட்டு தனிமையப்படுத்தப்பட்ட பிறகு அவருக்கு நிலைமையில எதுக்காக வேண்டி எல்லாம் செஞ்சாரு, எதுக்காக வேண்டி இதுல ஒரு தியாகம் செஞ்சாருன்னு சொன்னா அந்த மாபெரும் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக எந்த மனிதனும் கண்டிராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த உள்ளங்களும் உணர்ந்திராத அந்த இனிமையான அந்த சொர்க்கம் இருக்கின்றது. அதனுடைய இனிமைகள் அது ஒரு தனி தலைப்பு. இருந்தாலும் அந்த சோனத்தை அடைவதற்கான ஆசையை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அருமையான இந்த சந்தர்ப்பத்துல இது நேரடியான ஒரு நிகழ்ச்சியா இருந்தா இன்னும் உமருடைய தலைப்பு சரிதான், என்னுடைய தலைப்பு சரிதான், நல்லதாக இருந்திருக்கும் என்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கு இருந்தது. அதையும் இங்கே குறிப்பிட்டு வாய்ப்பளித்தமைக்கு எல்லாருக்கும் நிர்வாகிகளுக்கு நன்றி கூறி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழுகின்ற நம் அனைவரையும் சொர்க்கத்தினுடைய அந்த முழுமையா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய முழு நோக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும். இஸ்லாத்திற்காக, அல்லாஹ்விற்காக, அந்த சோனத்தை அடைந்து கொள்வதற்காக என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாருக்கும் துணிந்து அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்த்து அந்த நிலைமைகளை நம்முடைய உள்ளத்தில் ஏந்தி சோனத்துடைய ஆசையோடு நம்முடைய வாழ்க்கையை நாமும் வாழ்ந்து நம் சமூக மக்களுக்கும் அதை உணர்த்தி நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை ஏற்படுத்தக்கூடிய, உணர்ந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் என்னுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய அன்பர்கள் உறவினர்கள் எல்லோரையும் ஆக்கியார்கள் புரிவானாக என வேண்டி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
وذكر فإن الذكرى تنفع المؤمنين